நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? புத்தி கிட்டு போனது எனக்கு இல்ல, அது உங்களுக்கு தான். அம்மாவுக்கும் உங்களுக்கும் தான். வயசானா புத்தி மங்கி போயிடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி தெருவுல போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கீங்க. அத முட்டாள்தனம் சொல்லாம வேற என்ன சொல்றது? அத பயன்படுத்திக்க இவ்வளவு மாதிரி சில ஆளுங்க கிளம்பி வந்துருவாங்க. நில்லு. உன் அம்மா தானே இவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்தா. உன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீ நினைச்சது எல்லாத்தையும் நடத்திக்க வேண்டியதானே. இவளை இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்கு அம்மா எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம். அதுக்கு நான் மட்டுமே போதும். நீங்க இதுல தலையிடாதீங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. புடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்றத புரிஞ்சுக்கலனா அப்புறம் நாங்க என்னதான் செய்யறது? இந்த பாவத்தை எல்லாம் நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. இதனால என்ன வந்தாலும் சரி, நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். போதுமா? நில்லே. அட கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் இவன் நடந்துக்கிறா? கிருஷ்ணா, நீ அழாத கிருஷ்ணா. பரவாயில்ல, விடுமா. அவ உன்கிட்ட இந்த மாதிரி நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. அவ குணத்தை பத்தி தான் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல. அவ உன்கிட்ட இப்படி நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம். நீ வாமா. இந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். அதையெல்லாம் நீ பெருசுபடுத்திக்காதம்மா. ஏன்னா அதையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நிம்மதியா வாழ முடியாது. இத பாரு கிருஷ்ணா, நீ மனசை விட்டு அழுதுடு. அப்படி அழுதாதான் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பவாது உன் மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும். யாருமா வந்திருக்கா? வெளியே காரு நிக்குது.
ஆ அதுவா, அது ஸ்ரீகுட்டி வந்த காரா இருக்கும். ஓ, அவ வந்திருக்காளா? எங்கம்மா அவ? அவ எனக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே. மாடியில இருக்கா. அவ மறுபடியும் காரை மாத்திட்டாளா? அவங்க எப்பமா வந்தாங்க? வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. வந்ததுமே ஒரு பெரிய பிரச்சனைய தொடங்கி வச்சுட்டு மேல போயிருக்கா. பெரிய பிரச்சனையா? இத பெரிய பிரச்சனைன்னு சொல்லாம வேற என்னத்த சொல்ல? அம்மா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஸ்ரீ வந்தோட என்ன பண்ணா? அவ என்ன செஞ்சாளா? இதுக்கு மேல அவ வேற என்ன செய்யணும்? அவ ரூம்ல கிருஷ்ணா இருக்கிறத பார்த்துட்டு அவளை புடிச்சு இழுத்துக்கிட்டு போய் வெளியில விரட்டிட்டா. கிருஷ்ணா என்ன பாவம் செஞ்சா? அவ இருக்கிறது பிடிக்காம அவளை வெளியில தள்ளி இருக்கா. இதெல்லாம் நல்லா இருக்கா? ஸ்ரீயா இந்த மாதிரி காரியத்தை பண்ணா? நம்பலையா? இத பாரு லக்ஷ்மி, நீதானே கிருஷ்ணாவை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல தங்க வச்ச. அம்மா கொண்டு போய் தங்க வச்சா பொண்ணு வந்து வெளியில தள்ளுறா. இங்க பாரு, நான் தெரியாம தான் உன்கிட்ட கேக்குறேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மூளை குழம்பி போச்சா? ஸ்ரீய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்லம்மா. நான் சொல்லலன்னு நினைக்கிறியா? குழந்தைங்கன்னு சொன்னாலே மூத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு அதுபடி நடந்துக்கணும். சொல்ல போனா இவள மாதிரி அவளும் ஒரு பொண்ணுன்னு நினைக்கலையே. அந்த அறிவு கூட இல்லையே. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் லக்ஷ்மி, இதெல்லாம் அவ்வளவு நல்லதே இல்ல. வினாச்சகாலே விபரீத புத்தின்னு கேள்விப்பட்டிருக்கல்ல? அது சரி, அவ எங்கம்மா கிருஷ்ணா? கிருஷ்ணா வீட்டுக்கு பின்னாடி நின்னுகிட்டு அழுதுட்டு இருக்கா. அவளை நினைச்சா பாவமா இருக்கு. போக இடம் இல்லாததுனால அந்த பொண்ணு இதையெல்லாம் சகிச்சுக்கிறத தவிர வேற என்ன செய்வா? கிருஷ்ணா, இங்க ஏமா இருக்க? எந்திரிச்சு வாமா. எந்திரிச்சு வாமா. வரல. எந்திரிமா. எந்திரிச்சு வா. எந்திரி எந்திரி. வாமா, நீ உள்ள வா. கிருஷ்ணா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, நான் வரல. என்ன கூப்பிடாதீங்க. நான் சொல்றேன் இல்லம்மா, நீ உள்ள வா. சரி, உள்ள வா. வரல. நான் வேண்டாதவளாயிட்டேன். நான் எங்கேயாவது போய்க்கிறேன். நீ எங்க போவ? எங்கேயாவது போய்க்கிறேன்.
எங்கேயும் போக முடியலன்னா என் துளசி போன இடத்துக்கே நானும் போய்க்கிறேன். நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தான். இது என்னோட வீடு. உன்னை வெளியே அனுப்ப யாருக்கும் அதிகாரம் இல்லை, என் பசங்களுக்கும் அதிகாரம் இல்லை. உள்ள வா. என் கூட வான்னு சொன்னேன். வா. என்னங்க இது திடீர்னு மேக்கப்லாம்? யாருக்கிட்ட காட்ட போறீங்க? முகம் அப்படியே கருப்பான மாதிரி இருக்கு. இதை பூசிக்கிட்டா கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கும். அதை தாண்டி வேற எந்த கெட்டனமும் இல்லையே. கெட்டனமா? ச்சே, நீ என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நேத்து அவ போட்ட டீயை குடிச்சிங்களே, எப்படி இருந்தது? எப்போ? என் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, கீழே இருக்கிற அந்த பொண்ணை பத்தி சொல்றியா? சின்ன பொண்ணுங்களை பார்த்தாலே நீங்க வழிவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ச்சே, நான் அவகிட்ட சும்மா பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். அவகிட்ட போய் பேசுறீங்களே, உங்களை தாங்க முதல்ல சொல்லணும். அவெல்லாம் ஒரு பொண்ணாங்க. அவ மனசுக்குள்ள என்ன இருக்கோ? ஏண்டி, நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த பொண்ணு இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? அவளோட ஊரும் வீடு எங்க இருக்கணும், அவளோட சொந்தக்காரங்க யாருன்னோ இங்க இருக்கிற யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாரும் கோவப்பட்டீங்க, எதிரியா நினைச்சிங்க. அவளை இங்க இருந்து அடிச்சு வெளியே துரத்த முடிஞ்சுதா? நாம கொஞ்சம் மாத்தி யோசனை பண்ணணும். அவகிட்ட நெருங்கி பழகி அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதாண்டி நமக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க எதையும் சரி பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காதீங்க. நாம இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா இருந்துட்டு கிளம்பிடலாம். நான் என்ன உங்ககிட்ட நிம்மதியா இருக்க வேண்டாம்னு சொன்னேன்? எனக்கு பயமா இருக்குங்க. இவளோட அம்மாவால தான் எங்க அம்மா கடந்த 21 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவளால எனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்துச்சு, நான் போய் ட்ரெயின் முன்னாடி நின்று தற்கொலை பண்ணிப்பேன். பாரா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருப்பியா ஸ்ரீ? ஒன்னு ட்ரெயின், இல்லைன்னா ஒரு முளை கயிறு, இல்ல ஒரு விஷ பாட்டில். இப்படி பேசிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோ. நான் உள்ள வரலாமா? அட வாங்கத்த. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் கோபி. நீங்க 2 பேரும் வந்திருக்கிறத அம்மா சொன்னாங்க. காரை பார்த்ததும் யாருன்னு யோசிச்சேன். நீங்க திரும்பவும் காரை மாத்திட்டீங்களா கோபி? பழைய கார் மைலேஜ் கம்மியாக கொடுக்குது. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டோம். இதை எக்ஸ்சேஞ்சில் வாங்கினோம். கோபி, நீங்க 2 பேரும் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்களா என்ன? இல்ல நீங்க வர்றப்ப ஏதாவது பிரச்சனையா? என்ன சேத்த? இல்ல, இங்க இருக்கிற ஒரு பொண்ணோட மூஞ்சி ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, அதான் கேட்டேன். என்னாச்சு? உங்களுக்கு இப்பெல்லாம் என் மேல பாசமே இல்ல. என்னோட 3 பசங்களும் இதே தான் சொல்றாங்க. இப்ப ஊர்ல இருந்து வந்ததும் நீ ஆரம்பிச்சிட்டியா? நாங்க சொல்றது உண்மைதானே? அதனாலதான் எங்க 4 பேருக்கும் ஒரே மாதிரி தோணி இருக்கு. சரி, அவங்க கதையை விடு. நீ வந்ததுல இருந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன், ஏன் இப்படி? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க எல்லாரும் உங்களுக்கு வேண்டாதவங்களாயிட்டோம், அதான் இப்ப பிரச்சனையே. நான் என்ன உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டேனா? இல்ல என் பசங்களை வெளியே அனுப்பிட்டேனா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன?
போற போக்க பார்த்தா சீக்கிரமே எங்களை வெளியே அனுப்பிடுவீங்கன்னு தான் தோணுது. கோபி, டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே நேரம் இருக்காது அத்தை. நீங்க இவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ம், வா. ம், வாமா. பசங்க எப்பவுமே அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அம்மா அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க, நம்ம கிட்ட பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய சொல்லலாம். இப்ப என் மேல என்ன கம்ப்ளைண்ட்னு நீ சொல்லு ஸ்ரீ. அதை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சொல்ற எங்க மேலதான் தப்பாமா? நீங்க அப்படி நடந்துக்கிறதுனால தானே உங்க மேல நாங்க தப்பு சொல்றோம். அப்படி நான் என்ன தப்பான வேலையை பண்ணிட்டேன், நீயே சொல்லு. இந்த வீட்ல நடக்கிற தேவையில்லாத விஷயங்களை பத்தி என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல நீங்க மட்டும் தனியா இல்ல, இன்னும் 2 பேர் இந்த வீட்ல இருக்கும். எங்க அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாதா? ஆனா அதெல்லாம் கருத்துலயே எடுத்துக்காம உங்க பசங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க போல. நீங்க இங்க ஒரு சவத்தை கொண்டு வந்து எரிச்சிங்களாமே, அது அப்பாவோட சவம்னு நீங்க சொல்லலாம். அப்பா எப்பவோ எங்களுக்கு வேண்டாத ஆளாயிட்டாருன்னு நீங்க மறந்துட்டீங்களா? அப்படி ஒரு சவத்தை இங்க கொண்டு வந்து எரிச்சதுனால உங்களுக்கு என்னமா புண்ணியம் கிடைச்சது? புண்ணியம் கிடைக்கணுன்றதுக்காகவா நான் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சேன்? சிலது என்னோட கடமை, சில விஷயம் என்னோட பொறுப்பு, இன்னும் சிலது என்னோட கடமை, இன்னும் சிலது நான் பண்ற சேவை. இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு என்னென்ன புண்ணியம் கிடைக்குதுன்னு எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? நீ எப்பவுமே சொல்லுவல உனக்கு அப்பாங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்னு. ஆனா என்னோட புருஷன் எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் பாராட்டி சீராட்டி வளர்த்த 4 பசங்களோட அப்பா அவரு. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அவங்களுக்குன்னு தனித்தனியா பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. அது உயிரோட இருந்தாலும் செத்தாலும் என்னைக்கும் மாறாது. அந்த ஒரு கடமைக்காக தான் நான் சவத்தை எரிச்சேன். அதனால கிடைக்க போற புண்ணியத்தை நான் கணக்கு வைக்கலம்மா. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவர் செத்து போனதுனால அவர் சவத்தை எரிச்சிங்க. ஆனா உயிரோட இருக்கிற ஒரு சவத்தை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள தங்க வச்சிட்டு இருக்கீங்க? அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அம்மா, அவ உங்களுக்கு யாரு? அவ எனக்கு யாருமே இல்லை. என் புருஷனோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லப்போனா அவ உனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. அவளுக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் இல்லைங்கிறதான் உண்மை. இருந்தாலும் நான் அவளை எதுக்காக இங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்கேன்? முதல் விஷயம், அவளும் உன்ன மாதிரி பொண்ணுங்கிறதுனால தான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது உங்க அப்பாவோட பொறுப்பா இருந்தது. அவர் அதை பண்ண முடியாம செத்து போனதுக்கு அப்புறம் அந்த கடமையை நான் ஏத்துக்கிட்டேன். இது 2வது காரணம். அதை தவிர நான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்ததுனாலயோ தங்க வச்சதுனாலயோ தேவையில்லாத அர்த்தங்களை கண்டுபிடிக்க தேவையில்லை. இருந்தாலும் நீங்க பண்றது தேவையில்லாத விஷயம்தான். இங்க கூட்டிட்டு வந்து ஏன் ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க. என்னோட ட்ரெஸ்ஸையே போட்டுக்க கொடுத்துருக்கீங்க. வீட்டு வேலையெல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சாச்சு. இதெல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணுதாமா? உன்னோட ரூம் அவ யூஸ் பண்ணது அவ்வளோ பெரிய குத்தமா என்ன? அவளை ஒன்றும் நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா கூட்டிட்டு வரல. அதனால அவளுக்கு வேற ரூம் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. ஃப்ரீயா இருந்தது உன்னோட ரூம் மட்டும்தான். நீ மாசக்கணக்கா யூஸ் பண்ணாத உன் ட்ரெஸ்ஸஸை தானே அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ அந்த ட்ரெஸ்ஸை இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு தானே நினைச்சிட்டு இருந்த. யாருமே இல்லாத ஒரு பொண்ணு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இத மாதிரி உங்ககிட்ட எதை கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க.
அவ இந்த வீட்ல இருக்கிறதுனால உனக்கும் உங்க அண்ணனுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா. இந்த குடும்ப சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். அத நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க யாரு மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? உங்க பசங்க மேலயா? என் பசங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா அவங்க செய்யற தப்புக்கும் அநியாயத்துக்கும் நான் கூட நிக்கணுமா? ஒரு மனித பிறவிக்கு கருணை காட்டுற சுதந்திரம் கூடவா இந்த அம்மாக்கு இருக்கக்கூடாதுன்னு என் பசங்க நினைக்கிறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களோட இந்த பிடிவாத குணம் தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த சவத்தை இங்க கொண்டு வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்காமா? அந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்ல கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இங்க கிச்சன் 2 ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறமாவது அந்த பொண்ணு இங்க இருந்து அனுப்பி விடுங்கம்மா. அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. இல்லைன்னா இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதோ யாருக்கு தெரியும்? நீங்க யார் சொன்னாலும் இப்போதைக்கு அந்த பொண்ணை என்னால வெளியே அனுப்ப முடியாது. அது என்னோட பிடிவாதம் இல்ல. உங்க வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியமும் பொறுப்பும் இல்லாததுனாலதான். இதுக்கப்புறம் நான் எதையும் சொல்ல விரும்பல. நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுமா. நம்ம வேற விஷயத்த பத்தி பேசலாமா? நீ கீழே வா, நான் உனக்கு டீ போட்டு தரேன். கோபியும் கூட்டிட்டு வா. அட கொஞ்சம் சரிம்மா. எப்படி பார்த்தாலும் நான் உன்னோட அம்மா தானே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.